ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவன் உலகத்தை எப்படி தூய்மையாக்குகிறார் என்ற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். இறைவன் ஒருவர் மட்டுமே மாற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். தனது தூய்மை, குணங்கள் மற்றும் சக்திகளில் என்றும் நிலையாக இருப்பவர். அவரால் வெளிப்படுத்தப்பட்ட ஆன்மீக ஞானத்தின்படி 5000 ஆண்டுகளாக இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கும் இந்த உலக நாடகம் 4 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை தங்க யுகம், வெள்ளி யுகம், செம்பு யுகம் மற்றும் இரும்பு யுகம் ஆகும். ஒவ்வொரு யுகமும் முறையே 1250 ஆண்டுகளை கொண்டது. முதல் 2 யுகங்களில் அனைத்து மனித ஆத்மாக்களும் மற்ற எல்லா வகை உயிரினங்களும் முழுமையான தூய்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தார்கள். அப்போது இந்த உலகத்தில் 100% ஒற்றுமை இருந்தது. இயற்கையும் கூட முழுமையாக தூய்மையாகவும் அமைதியாகவும் இருந்தது. 3வது யுகம் அல்லது செம்பு யுகத்தின் ஆரம்பத்தில் தங்க யுகத்தில் சில பிறவிகளை எடுத்ததால் அனைத்து ஆத்மாக்களின் ஆன்மீக சக்தி சிறிது குறைகிறது. இதனால் அவர்கள் தேக உணர்விற்கு வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் என்கிற 5 விகாரங்களுக்கு வசமாகி தூய்மையை இழக்க ஆரம்பிக்கின்றனர். அதனுடன் மற்ற வகை உயிரினங்களின் ஆத்மாவும் தனது சக்தி குறைகின்ற காரணத்தினாலும் மனித ஆத்மாக்கள் மூலம் உருவாகும் எதிர்மறை அதிர்வலைகளால் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும் தூய்மையை இழக்க ஆரம்பித்து 5 விகாரங்களுக்கும் அடிமையாகுகின்றன. இந்த விஷயங்கள் ஒரு எதிர்மறையான சூழ்நிலையை இயற்கையின் மீது ஏற்படுத்துகிறது. மேலும் இதன் ஆன்மீக வைப்ரேஷனும் எதிர்மறையாகவும் தூய்மை இல்லாமலும் ஆக ஆரம்பிக்கின்றது. நாம் 4வது பகுதி அல்லது இரும்பு யுகத்தின் தற்காலத்தின் இறுதியை அடைந்த போது தூய்மையின்மை உச்சகட்டத்தை அடைகிறது. இறைவன் படியின் உச்சியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் தனது பொறுப்பை நிறைவேற்றி அனைவரையும் இந்த சங்கம யுகத்தில் தூய்மையாக ஆக்குகிறார். இரும்பு யுகம் மற்றும் பொன் யுகத்திற்கு இடையே மாற்றம் நிகழ்கிறது. சங்கம யுகத்திற்கு பிறகு பொன் யுகம் ஆரம்பம் ஆகுகிறது. மேலும் 5000 ஆண்டுகளையுடைய உலக நாடகம் மீண்டும் தொடங்குகிறது. இறைவன் எப்படி இந்த சங்கம யுகத்தில் மனித ஆத்மாக்களையும் அனைத்து உயிரினங்களையும் இயற்கையையும் தூய்மையாக்குகிறார்? இதன் முதல் படியாக இறைவன் தன்னை பற்றிய, ஆத்மாவை பற்றிய, அவர்களின் பிறப்பு இறப்பு பற்றிய 5000 ஆண்டுகளை உடைய இந்த உலக நாடகம், மேலும் அது மீண்டும் மீண்டும் நடப்பது பற்றிய ஆன்மீக ஞானத்தை பகிர்கிறார். அவர் எப்படி ஆத்ம உணர்வை அடைவது, அவருடன் தொடர்பு வைத்து அவரை இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள ஆத்மலோகத்தில் எவ்வாறு நினைவு செய்வது என்பதையும் கற்றுத்தருகிறார். மேலும் அவர் மனித ஆத்மாக்களுக்கு எப்படி தூய்மை, பணிவு, பொறுமை, திருப்தி முதலிய தெய்வீக குணங்களை நிறைப்பது என்றும் அவரிடமிருந்து பெற்ற ஞானம், குணங்கள் மற்றும் சக்திகளை மனித ஆத்மாக்களுக்கும் உலகத்திற்கும் எப்படி கொடுப்பது என்றும் கற்றுத்தருகிறார். ஞானம், தியானம், தெய்வீக குணங்களை நிறைத்து கொள்வது மற்றும் ஆன்மீக சேவை என்கிற இந்த 4 அம்சங்களும் மனித ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்குகின்றன. அவர்களை ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆக்குகின்றன. உலகத்தை தூய்மை ஆக்குவதற்கும் உதவி செய்கின்றன. ஓம் சாந்தி.